அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். அனைவரையுமே விமர்சிக்கக்கூடிய ஒரு நபராக இளையராஜா இருக்காரு அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும். யாருமே எதிர்பாராத விதமாக சீமான பார்த்தீங்கன்னா ஒரு புகழ்ந்து தள்ளியிருக்காரு. இது குறித்து அந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போறோம், வாங்க பார்க்கலாம். இசையமைப்பாளரான இளையராஜா பார்த்தீங்கன்னா எவ்வளவு பெரிய ஒரு ஆள் அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும். இசை அப்படின்னு சொன்னாலே இசைக்கு ஒரு கடவுளாக இளையராஜா இருந்துட்டு இருக்காரு. இளையராஜா பாஜக கட்சியில் இருக்கும்போது கூட அந்த பாஜக நிர்வாகிகளே அதிகமாக விமர்சனம் தான் பண்ணியிருப்பாரு. இளையராஜா ஒருத்தர் புகழ்ந்தாரு அப்படின்னு சொன்னா நிச்சயமாக யாருமே நம்ப மாட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இளையராஜா யாரை விமர்சிக்கிறோம், யாரை புகழ்றோம் அப்படின்றத பார்த்து பண்ணக்கூடிய ஒரு ஆளாக இருக்காரு. இவர் மேலே ஏகப்பட்ட சர்ச்சைகள் தற்போது வந்துட்டு இருக்கு. இளையராஜா பார்த்தீங்கன்னா அவருடைய பாடலை யாராவது உபயோகித்து பணம் சம்பாதிச்சா நிச்சயமாக அதில் எனக்கும் ஒரு பங்கு இருக்குது அப்படின்னு அவர் நியாயமாகவே கேட்டாலும் அவர் மேலே ஏகப்பட்ட விமர்சனத்தை உண்டு பண்ணி இளையராஜாவை இசையினால நமக்கு எந்த அளவுக்கு பிடிச்சதோ ஒரு தனி நபராக அந்த அளவுக்கு வெறுக்கக்கூடிய ஒரு நபராகவே மாறி இருக்காரு. இருந்தாலும் அவருடைய இசை தான் இப்போ வரைக்கும் எல்லாருடைய மனதிலுமே இருந்துட்டு இருக்கு அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்லை அப்படின்னு சொல்லணும். இப்படி இருக்கக்கூடிய நபர் தற்போது மாநில அளவில் சீமான் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறிய பிறகு ரொம்ப நாள் கழிச்சு நேற்று தினம் பார்த்தீங்கன்னா சீமானை புகழ்ந்து தள்ளியிருக்காரு. அவர் என்னென்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மிகுந்த சந்தோஷமாக உள்ளது, அவனுக்கு என்று ஒரு பெரிய அலை உள்ளது. இன்னும் 5 ஆண்டுகளில் தமிழக மக்களால் சீமான் நிச்சயமாக தூக்கி நிறுத்தப்படுவான். ஓட்டுக்கு பணம் கொடுக்காமலே இவ்வளவு வாக்குகளை வாங்கியுள்ளது மக்கள் அவன் மீது வைத்துள்ள நம்பிக்கையை காட்டுகிறது. கண்ணை மூடிக்கொண்டு சொல்லுவேன், நிச்சயமாக தமிழ்நாட்டை சீமானால் மட்டுமே தூக்கி நிறுத்த முடியும் அப்படின்னு இளையராஜா சொல்லியிருக்கிறது பார்த்தீங்கன்னா அரசியல் வட்டாரத்தில் ஒரு பெரிய பரபரப்பை உண்டு பண்ணியிருக்கு. யாரையுமே புகழாத இளையராஜா குறிப்பாக பாஜக கட்சியில் இருக்கும்போதே பாஜக இருக்கக்கூடிய நிர்வாகிகளையும் மோடிகளையும் அவ்வளவு கிழித்த இளையராஜா சீமானை இந்த அளவுக்கு புகழ்ந்துட்டாரு அப்படின்றத யாராலுமே ஏற்க முடியல அப்படின்னு தான் சொல்லணும். இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு செய்தித்தாள் மூலம் தான் வெளியாகி இருக்கு. இந்த வீடியோ வெளியாகிய பிறகு எல்லா விவரங்களையும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு உரிமை குரல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி, வணக்கம்.